என்னம்மா படிச்சுட்டு இருக்கேன்? வாழ்க்கை முதல் கங்கை படிச்சீங்களா? அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த உலக வரலாற்றில் பெண்கள் படிச்சிருக்கீங்களா? நான் இன்னைக்கு ஒரு காணொளி பார்த்தேன். அது அரபு நாடுகள் அந்த மாதிரி இடமா தான் இருக்கு. ஏன்னா அந்த பாறையெல்லாம் சுண்ணாம்பு பாறை மாதிரி தான் தெரியுது. ஒரு பொண்ணு ஒரு மலையில வசிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல தான் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு போகுது. எங்க வீட்டுல இருந்து பையெல்லாம் மாட்டிக்கிட்டு துப்பாக்கி தோட்டா எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் கட்டிட்டு போகுது போகுது போகுது. அது நடக்கும்போது ஆரம்பத்துல இருக்கிற அந்த வேகம் போக போக ஒரு சோர்வே அடைஞ்சிருது. ரொம்ப ஆழத்துல பார்த்தா ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அது நின்று பாக்குது. ஒரு இடத்துக்கு போயிருது, இந்த வழியில இறங்கலாமான்னு. அங்க போய் அப்புறம் வழியில திருப்பி வந்து திருப்பி போய் அந்த ஆத்துல மீன் பிடிக்குது. அப்படி சல்லுன்னு வலைய வீசி மீன் பிடிக்கும் போது அந்த பெரிய பெரிய மீன் கிடைச்சதுமே அவ்வளவு ருசியா கத்துது. அதோட சின்ன மீன் எல்லாம் சேர்ந்து வரும்போது பெரிய மீன் தனக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு சின்ன மீன் எல்லாம் தண்ணிக்குள்ள கொண்டுட்டு போய் அழுங்காம விட்டுருது. அது மாதிரி நிறைய மீனை சேகரிச்சு ஒரு 10-20 கிலோ மீன் இருக்கும். பெரிய பெரிய மீனா மட்டும் பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துலயே ஒரு கத்தியும் பைக்குல வச்சுக்கிட்டு அதை கீறி சுத்தப்படுத்தி எடுத்துக்கிட்டு அவங்க அந்த செதில்லாம் கட் பண்ணல. அதாவது இந்த இப்படி விங்ஸ் இருக்கும்ல, ரெக்கா இருக்கும்ல, அதெல்லாம் வெட்டாம நடுவுல மட்டும் அப்படியே கீறி அதெல்லாம் சுத்தப்படுத்தி எடுத்துட்டு போய் போனதுமே அவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து பிடிச்சிக்குதுங்க. பிடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க. 3 பிள்ளைங்க, அவங்க வீட்டுக்காரருன்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க. போய் அந்த மீனை வந்து திருப்பி அந்த வேக வைக்கிற மாதிரி அந்த சுட்டு அதோட ரொட்டியை வச்சு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அந்த இதை பார்க்கும்போது எனக்கு அது அவங்க என்ன நினைச்சு எடுத்தாங்களோ அவங்க வாழ்வியல் முறையை தானே அவங்க எடுத்துருப்பாங்க. எனக்கு அந்த வாழ்க்கை முதல் கங்கை வரை உலக பெண்கள் அந்த இதெல்லாம் படிக்கும்போது அந்த தாய் வழி சமூகம் வேட்டைக்கு போறது, என்ன உணவை கொண்டு வந்து பகிர்ந்து கொடுக்கறது, அந்த எவ்வளவு அதாவது கடுமையான பாதையிலையும் போய் தன்னோட பிள்ளைகளுக்காக உணவு கிடைக்கும். அந்த ஒரு தடவை மீன் அப்படி துள்ளி குதிச்சு போகும்போது ஐயோ போகுதே அப்படின்னு தாவி பிடிக்குது. அந்த ஏன்னா அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. என்ன அதாவது தாய் எவ்வளவு பெண்ணா அடக்கிட்டோம், ஆணாதிக்கம் இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசினாலும் அந்த ஆதி தாயோட அந்த வேட்டையாடுதல் உணவு பகிர்ந்து கொடுக்கறது வந்து இன்னும் தாயாதான் இருக்கிறா. இப்ப நீங்களே சம்பளம் வாங்கிட்டு வர்றீங்க, வந்து வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் சொன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்து சமைச்சு அத பரிமாறுற இடத்துல இன்னொன்னு ரொம்ப மிகச்சில இடங்கள்லதான் ஆண்கள். ஹோட்டல்ல ஏன் கேட்பாங்க, ஹோட்டல்ல எல்லாம் ஆம்பளைங்க தானே பரிமாறுறாங்க. அது வந்து ஒரு தொழில் வேலை. ஏன்னா குடும்பத்துக்கு உணவு கொடுக்கறது பகிர்ந்து கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த கோயில்ல எல்லாம் பலி கொடுப்பாங்கல்ல, ஏன்னா அந்த கல்லு ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அது கூட வேட்டையாடிட்டு ஒரு குழுவா தானே இருந்தாங்க. வேட்டையாடிட்டு வர்ற மிருகங்களை அங்க வச்சு அந்த குழுக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கற இடம் தான் அது. ஏன்னா அத படிச்சதுமே எனக்கு அது ஞாபகம் வரல. அதாவது இன்னும் மிச்ச சொச்சம் தாய் வலிச்சமும் இன்னும் இருக்கு, உயிர்ப்போட இருக்குன்ற என்னைக்கும் அது மாறாது. ஆமா, கண்டிப்பா மாறாது. ஆனா இருந்த பதில் கூட பெண்களை விட்டாக்க துள்ளி போயிடுறீங்க இல்ல, அதுக்காக படிச்சாதான் பண்ணுவ, படிக்கணும் பண்ணிட்டாக்க அந்த சூழலை உருவாக்கி போறோம். ஒரு விஷயம் தெரியுங்களா, நீங்க எவ்வளவு அடக்கி வச்சாலும் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் அவளுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான பாதையை தேர்ந்தெடுத்து வந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு இருக்கிறோம் பெண்கள். உண்மை. அந்த உலக பெண்கள் அந்த இதுல அவங்க ரொம்ப சரியா பதிவு பண்ணியிருப்பாங்க. நீங்க எங்க வந்து அடக்கி வச்சாலும் கடைசியில வந்து ஏதோ ஒரு வழியில அவங்க வந்து தனக்கான வெளியில வர்றதுக்கான ஒரு வழியை யோசிச்சு வந்துகிட்டே இருக்காங்க. கண்டிப்பா பெண்ணின் வந்து பெண்ணை என்னைக்கும் வந்து பூட்டி வச்சிட முடியாது. கண்டிப்பா அவங்க ஒளிருவாங்க. நன்றி, வணக்கம்.